Hi students, I am Maithili. This is Maithili Videos Max. So, இப்போ CBSE Grade 10 தான் பார்த்துட்ருக்கோம். Chapter 1, Exercise 1.1 Real Numbers பார்த்துட்ருக்கோம். ஸோ இதில் ஆல்ரெடி நம்ம 6 sums முடிச்சிருக்கோம். இப்போ 7th sum பாருங்கள். There is a circular path around a sports field. So, Sonia takes 18 minutes to drive one round of the field, while Ravi takes 12 minutes for the same round. Okay, so suppose they both starts at the same point and same direction. ரெண்டு பேருமே same point same directionல தான் போகிறாங்க. But after how many minutes will they meet again at the starting point? அப்போ அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்டை மீட் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் வந்து அவங்க எடுத்துக்கிறாங்க அப்படின்றத கொஷின். ஓகே, ஸோ எப்போவுமே ஒன்று வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. இதில் வந்து சப்போஸ் இப்போது இதில் என்ன கேட்டிருக்காங்க, ஆஃப்டர் அப்படின்னு வந்தாலோ, இல்லை மினிமம் அப்படின்னு வந்தாலோ, இல்லை ஸ்மாலர் அப்படின்னு வந்துச்சுனாலுமே நம்ம எப்போவுமே வந்து நம்ம எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ இந்த இதெல்லாம் வரும்போது எல்சிஎம் மைண்டில் வச்சுக்கோங்க. சப்போஸ் அதுவே கிரேட்டஸ்ட் வேல்யூ அப்புறம் லார்ஜ் அப்படின்னு கேட்டாலும் இல்லை பிஃபோர் அப்படின்னு கேட்டிருந்தாலும் நம்ம வந்து ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ அப்போ இதில் வந்து ஆஃப்டர் இருக்கிறதுனால நம்ம வந்து எல்சிஎம் தான் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிருக்கணும். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்து இப்போ என்னென்ன நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. இங்கே 18 கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி இங்கே 12 கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ இந்த 18, 12 ரெண்டுக்குமே நம்ம வந்து ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் கண்டுபிடிச்சி அதுலேருந்து தான் நம்மளால் எல்சிஎம் கண்டுபிடிக்க முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் சொல்யூஷன் பார்த்துட்டிங்கன்னா, ஸோ இப்போ ஃபஸ்ட் 18 எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம 18 வந்து நம்ம ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் எதில் வேணால் நீங்கள் அந்த இதில் போட்டு பார்க்கலாம், இல்லைனா நீங்கள் இப்படி கூட ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். இப்போ 18 அப்படின்னா நம்ம 2 9s 18 அப்படின்னு எடுக்கலாம். ஸோ இப்போ 9 வந்து காம்போசிட் நம்பர், திரும்ப நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். 3 3s 9. ஓகே, அப்போது 18ஓட ஃபேக்டர்ஸ் எடுத்து எழுதுனீங்க அப்படின்னா 18ஓட ஃபேக்டர்ஸ் 2 × 3 × 3 3 × 3 இதுதான் 18ஓட ஃபேக்டர்ஸ். ஓகே, அதே மாதிரி நெக்ஸ்ட் இன்னொரு நம்பர் பார்த்துட்டிங்கன்னா நமக்கு 12 இருக்குது. ஸோ அப்போ அந்த 12 எப்படி நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி எழுதலாம், 2 × 6. ஓகே, ஸோ 2 ப்ரைம் நம்பர் விட்டுருங்க. ஸோ 6 வந்து காம்போசிட் நம்பர், எகெயின் நம்ம தான் ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். ஸோ 2 3s அப்படின்னு ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ 12ஓட ஃபேக்டர்ஸ் எழுதிட்டிங்கன்னா 2 × 2 × 3. ஓகே, ஸோ அப்போ இதுதான் நம்ம வந்து இதை வந்து ஸ்ப்ளிட் பண்ண முடியும் 12க்கு. இப்போது நம்ம பார்த்துட்டிங்கன்னா இப்போ இதில் இந்த நம்ம எல்சிஎம் கண்டுபிடிக்கும் போது நமக்கு வேண்டியது எல்சிஎம் வேணும். ஸோ எல்சிஎம் ஆஃப் 18, 12 எடுத்துட்டிங்கன்னா, ஸோ எல்சிஎம் அப்படின்னா ஃபஸ்ட் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு ஹெச்சிஎஃப் அதாவது ரெண்டுலையும் இருக்கிற காமன் நம்பர் ஃபஸ்ட் என்னன்றதை பார்த்துக்கோங்க. இங்கே 2 இருக்குது, இங்கே 2 இருக்குது. ஸோ ஒன்ஸ் ஒரு 2 எழுதினீங்கன்னா போதும். இந்த 2க்கு பதிலாக ஒரு 2 எழுதிக்கோங்க. அதே மாதிரி நெக்ஸ்ட் இன்னொரு காமன் நம்பர்னு பார்த்தாக்கா 3 இருக்குது, இங்கேயும் 3 இருக்குது. ஸோ ஒன்ஸ் 3. ஓகே, ஸோ இந்த 2க்கு ஒரு காமனாக ஒரு 2, இந்த 3க்கு ஒரு காமனாக ஒரு 3 எழுதியிருக்கேன். அதுக்கப்புறம் லெஃப்ட் ஓவர் டேர்ம்ஸ் எடுத்துக்கோங்க. இங்கே ஒரு 3 இருக்குது, இங்கே ஒரு 2 இருக்குது, அதையும் இங்கே எடுத்து எழுதிடலாம். 3 × 2ன்னு எழுதிக்கலாம். இப்போ எல்லா நம்பர்ஸும் மல்டிப்ளை பண்ணுங்கள். 2 3s 6, 6 3s 18, 18 × 2 36. ஓகே, ஸோ இப்போ வந்து நம்மளோட எல்சிஎம் வேல்யூ என்ன கிடச்சிருக்குன்னா 36 கிடச்சிருக்கு. அப்போ 36 அப்படின்னா நம்ம இப்போ ஆன்சர் எப்படி எழுதலாம், அதாவது அங்கே என்ன கேட்டிருந்தாங்க, after how many hours they both will meet at the starting point அப்படின்னு கேட்டிருந்தாங்க. So therefore both Sonia and Ravi will meet again at the starting point after தான் கேட்டிருந்தாங்க இல்லையா. ஸோ ஆஃப்டர் 36 minutes. ஏன்னா இங்கே கொஷின்லேயே நீங்கள் பார்த்துட்டிங்க 18 minutes அப்படின்னு கேட்டிருந்தாங்க, அதே மாதிரி 12 minutes அப்படின்னு கேட்டிருந்தாங்க இல்லையா. ஸோ அதனால் இதுவுமே வந்து நம்ம 36 minutes. ஸோ 36 minutesக்கு அப்புறம் தான் அவங்க ரெண்டு பேருமே எகெயின் அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்டை வந்து மீட் பண்ணுவாங்க. ஓகே, இதில் தான் டவுட் இருந்தால் கமெண்ட்டில் போடுங்க. தேங்க்யூ.